என்ன வெயில். நீங்களும் இந்த மாதிரி வெப்பத்தால ரொம்ப அவஸ்தைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். கடைசி மட்டும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்ப கால பகுதியில வந்து எல்லாரும் நம்ம வீட்டை வந்து ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா இந்த வீடியோல ஏசியை விட அல்டிமேட்டான ப்ராஜெக்ட் செய்ய போறோம். இந்த ப்ராஜெக்டை வந்து நாம என்னத்தை வச்சு செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமைடிஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கிட்டை வச்சு தான் நாம வந்து செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து தேவைப்படும். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து இந்த இடத்துல நான் சின்ன ஒரு ஓட்டைன் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி நமக்கு இதை வந்து இதில் வச்சு ஒட்டக்கூடிய மாதிரி ஓட்டைன் வந்து இதில் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஓட்டைன் வந்து போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை இதில் வச்சு நாம் ஒட்டி கொள்வோம். இதை அப்படியே இதில் வச்சு வந்து க்ளூவால் வந்து ஒட்டி கொள்வோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாம் ஒட்டிட்டோம். நான் வெளியில் வந்து ஒட்டினா அசிங்கம் இருக்கும் அப்படிங்கிறதால நான் உள்ளுக்கு வந்து க்ளூ பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட வேலை வந்து முடிஞ்ச மாதிரி தான். இந்த சர்க்கிட்டை வந்து நாம் ஏதாவது ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதை வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து தண்ணி படாத மாதிரி கவர் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பின் ஒன்று வந்துருக்கு. இந்த பின்னை வந்து நாம் இந்த சர்க்கிட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். இது என்ன செய்யும் அப்படிங்கிறது நான் கடைசியிலே வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து அந்த ஒயிட் போர்ட் மார்க்கர் அதுல வந்து இருக்கக்கூடியது. இதை வந்து நாம் இதில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சர்க்கிட்டை வந்து இதில் வச்சு ஒட்டிட்டேன். இனி நமக்கு என்ன வேலை அப்படின்னா இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து இதை வந்து பூட்டிட வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே வந்து தண்ணியை எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுக்காமல் நான் ஒரு 3/4 வாசிக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் வந்து இதில் பூட்டிடுவோம். இப்போ நான் பூட்டிட்டேன். இந்த பின்னை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பின்ல வந்து கனெக்ட் பண்றேன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம தண்ணி வச்சிருக்கோம். இந்த தண்ணியை வந்து இதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் பைப் வந்து உறிஞ்சி இதை வந்து இந்த மேலே இருக்கிற இந்த பிளாக் கலர் இந்த டாப் மூலமாக வந்து விசிறும். இதை நாம் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கக்குள்ள நமக்கு ஒரு கூலான ஒரு ஃபீல் ஒன்று வந்து தரும். இதில் இதை யூஎஸ்பியை வச்சு நாம் இதுக்கு பவர் கொடுக்கலாம். அதே போல் இதில் சின்ன ஒரு புஷ் பட்டன் ஒன்று வந்துருக்கு. இதை வச்சு நாம் இதை வந்து ஆன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் மூலமாக வந்து பவர் கொடுத்துருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். வாவ், சும்மா வேற லெவலில் வந்து கூலாக இருக்கு கைஸ். இது வந்து இது புகை மாதிரி போறதெல்லாம் வந்து இது கறிக்கிற முழுக்க 100% இது கறிக்கிற தண்ணி தான் வந்து இதுல ஆவியாகி போகுது. எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து வரும், என்னடா ஏசியை விட அல்டிமேட்டான சாமான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. உண்மையிலே கேஷ் இது வந்து ஏசியை விட அல்டிமேட்டான சாமான் தான். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தற்காலம் சொல்ல நிறைய பிரதேசங்கள்ல வந்து வெப்பநிலை வந்து அதிக அளவில் வந்து காணப்படுது. இதற்கான மெயினான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்ற உபகரணங்கள்ல இருந்து வர்ற அந்த நச்சுவாயுக்கள் தான். அந்த நச்சுவாயுக்கள் வந்து வளிமண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய ஓசோன் படையை வந்து சென்றடையத்தால ஓசோன் படையில நிறைய துளைகள் வந்து ஏற்படுறதாலையும் வளிமண்டலத்திலிருந்து வர நச்சு கதிர்களை வந்து பூமியை நேரடியாகவே தாக்குறதாலையும் தான் இந்த அதிகமான வெப்பநிலை வந்து நிலவுது. ஸோ இந்த ஏசி போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து நாம கைவிட்டுட்டு இந்த மாதிரியான மாற்று வழிகளை வந்து யோசிக்கக்குள்ளதான் நம்மளோட பூமியை வந்து எதிர்கால சந்ததிகள் வாழ்ற வகையில வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அமேசிங் கிரியேஷன்.